Hello everyone, welcome to இனிய பயணம். நம்ம எல்லாரோட வீட்லயும் ஹார்பிக் இருக்கும். ஆனா அந்த ஹார்பிக்கை நம்ம பாத்ரூம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா அதே ஹார்பிக்கை வச்சு ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ண முடியும்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம கிச்சனில் சில சமயத்தில் விடாப்பிடியான கரைகள் இருக்கும், துரும்பு கரை இருக்கும். அது எல்லாமே இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குங்க. இந்த சொல்யூஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ஸ்டவ்லெல்லாம் நிறைய துருப்பிடிச்ச கரைகள் இருக்குங்க. நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ண மாட்டோம், அவசரத்தில் விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரும்பு கரை நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பர்னர் நிறைய ஓட்டைகள் க்ளோஸ் பண்ணி நல்லா எரியாமல் கேஸ் லீக்கேஜ் ஆகும். சில சமயம் நம்மளுக்கு கேஸும் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை எப்படிலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் லெமன் தான் எடுத்திருக்கேன். லெமன் நம்மளுக்கு முழுசாக வேண்டாம், பாதி போதும். பாதி நான் இதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிறது நம்மளோட ஹார்பிக் தாங்க. அந்த ஹார்பிக்லேருந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த சொல்யூஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட கிச்சனில் உள்ள எல்லா அழுக்கும் கரையும் எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் சேர்க்கக்கூடியது பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் தண்ணி கொஞ்சம் சூடாக காய்ச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தண்ணி நார்மல் வாட்டரை சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் சூடாக்கி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய கப்பாக எடுக்க சொன்னதுக்கு காரணம் இது தாங்க, பொங்கி கீழே ஊற்றும். அதனால் பெரிய கப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு இந்த பர்னரை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன டப்பாவில் நான் அந்த பர்னர்லாம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த சொல்யூஷன் மேலே ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றிட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற விடணும். நம்ம குக் பண்ணும்போது நிறைய தடவை பாலாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, நிறையவே பொங்கி பர்னருக்கு மேலே ஊற்றுங்க. அது நம்மளுக்கு தெரியாமலே அந்த ஹோல்ஸில் போய் அடைச்சிக்கும். அடைச்சிக்கிட்டு கேஸ் கரெக்டாக வராது, கேஸ் லீக்கேஜ் ஆகும், கேஸ் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை தேய்ச்சிடலாம். ஸ்டவ்லெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லா குக்கிங் பொருட்களும் அதில் ஊற்றிட்டு நம்மளுக்கு நிறைய கரையாகவே இருக்கும். அந்த பர்னர் கடியில் பார்த்திங்கன்னா துரும்பு கரை நிறையவே இருக்கும். நம்ம நிறைய நாள் தேய்க்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சிரும். ஸோ இந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க. இந்த சொல்யூஷன் நீங்கள் அதை லேசாக எலுமிச்சப்பழம் வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், அது நல்லாவே க்ளீனாகி வந்துடும். இந்த மாதிரி லெமனை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு இதையும் ஒரு 5 minutes தாண்டி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு அதில் உள்ள எல்லா துரும்பு கரைகளும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த சொல்யூஷன் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குக் பண்ணும்போது பின்னாடி டைலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்காகவே இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் டைல்லையும் அந்த லெமனை வச்சு நல்லா அந்த சொல்யூஷனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் பிசுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், அந்த துருப்பிடிச்ச இடத்துல நான் கொஞ்சமாக இந்த சொல்யூஷன் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம ஸ்டீல் நார் இருக்கும் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா பர்னர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி ஊற விட்டுருங்க. நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி பாருங்கள்.
இப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது நிறைய நாளாகவே எனக்கு துருப்பிடிச்சு அதில் இருந்தது. ஸோ அந்த அழுக்கு எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் டைலெல்லாம் நல்லா வந்து ஊறி இருந்து அதில் நிறையவே எண்ணெய் பிசுக்கு வந்து இருந்தது. ஸோ அது எல்லாமே எனக்கு க்ளீனாகி வந்துருச்சு. ஸோ இந்த சொல்யூஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை வச்சு உங்கள் ஸ்டவ்வு, பேக்கில் உள்ள டைல் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே பளிச்சுன்னு மாறிடும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனிங்காகவே இருக்கும். ஸோ இந்த ஹார்பிக் வச்சு இந்த சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வச்சு நம்ம இது மட்டும் இல்லைங்க, துரு பிடிச்ச எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் அடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அழுக்கு வந்து அடை பிடிச்சிருக்கும். ஸோ அந்த இதில் கூட நீங்கள் இந்த சொல்யூஷனை வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலிண்டர் வைக்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருக்கும். அந்த துருவை கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த துரு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீனாகி வந்துடும். ஸோ இந்த சொல்யூஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம எதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாக்டீரியா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன், சிக்கன் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். அது எல்லாமே நம்மளுக்கு இந்த சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா பைப்பை வந்து க்ளீன் பண்ணி காட்டித்தரோம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நான் சேம் அதே மாதிரி தான் அந்த லெமனை வச்சு அந்த சொல்யூஷனை வச்சு நல்லா தேய்ச்சி விடுறேன். இந்த பைப்பில் நிறையவே அழுக்கு இருந்தது. நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி பைப் வந்து புதுசு போல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணி இருக்கிறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பைப்பு நல்லாவே கரை பிடிச்சிருக்கும். அந்த இதில் கூட நீங்கள் இந்த சொல்யூஷன் வச்சு தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீனாகி வந்துடும். இப்போ நான் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ தூரத்துக்கு பைப்பு புதுசு போல் ஆயிரும். இந்த சொல்யூஷன் வச்சு நம்மளுக்கு டெய்லி யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே சிங்கு, பைப்பு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே கிச்சன் வந்து க்ளீனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபிஷ்ஷு, சிக்கன்லாம் க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து இது வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த ஸ்மெல்லே இருக்காது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் சிங்கை க்ளீன் பண்ணி விட்டுட்டாலே போதும். அந்த ஃபிஷ், சிக்கன் க்ளீன் பண்ண அந்த வாசனையே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த சிங்கை க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்தனால தான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பைப்பை பார்த்தாலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். புதுசாக வாங்கி ஃபிட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் அழுக்கு கரை பிடிச்சது, உப்பு கரை பிடிச்சது அந்த மாதிரி பைப்பில் கூட இந்த சொல்யூஷன் நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பைப்பும் கேஸ் ஸ்டவ்வும் இதே மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி காட்டக்கூடியது பர்னர் தாங்க. பர்னரும் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பர்னர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நல்லா அந்த சொல்யூஷனில் ஊறிட்டு நல்லா அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கும். இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பரை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் பழைய ப்ரஷ் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஓட்டைகளில் உள்ள அழுக்கெல்லாம் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சொல்யூஷனில் ஊற வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்றைக்குமே கேஸ் ஸ்டவ் வந்து அடைப்பு எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லை, கேஸும் நம்மளுக்கு மிச்சம் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்களும் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே கேஸ் ஸ்டவ்வில் அடைப்பு பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொளுத்தி பார்த்திங்கன்னா தெரியும், நார்மல் ஃப்ளேமுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு ஃப்ளேம் கிடைக்கும். எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரீயான ஃப்ளேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு கேஸ் வந்து நிறையவே மிச்சம் ஆகும். ஸோ நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த பர்னர் வந்து க்ளீன் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ப்ளாக்கேஜ் எதுவுமே வராது, நம்மளுக்கு லீக்கேஜ் எதுவும் வராது. அது மட்டும் இல்லாமல் கேஸும் நல்லா மிச்சாகும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் பர்னரை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹார்பிக் வச்சு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye from இனிய பயணம். Thank you so much.